Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம minimum cost to remove all elements அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Without delay, let's get into the problem description. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரே கொடுத்துட்டாங்க. அரேவோட நேம் A. தென் என்ன சொல்லியிருக்காங்க, யூ கேன் ரிமூவ் எனி எலிமெண்ட் ஃப்ரம் த அரே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மளால எந்த எலிமெண்ட்டை வேணாலும் ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஒரு ஆப்ரேஷன். ஸோ நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷனாக பண்ணணும். அதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனில் நம்மளை வந்து என்னன்னா எந்த எலிமெண்ட்டை வேணாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ், the cost of this operation is sum of all the element in the array present before this operation அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட டாஸ்க் என்ன, எல்லா எலிமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றோம்னா அந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த அரேல என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அதோட சம் தான் அதோட காஸ்ட். அப்படி பார்க்கும்போது டோட்டலா மினிமம் காஸ்ட் என்ன, எல்லா அரேவையும் எம்டி பண்றதுக்குங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ நானே வந்து உங்களுக்கு ஒரு இன்புட் எடுத்திருக்கேன். அந்த இன்புட் எடுத்து அதோட அவுட்புட் என்னன்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அரே, இந்த அரேல வேல்யூஸ் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 6 1 அதுக்கப்புறம் 5 அப்படிங்கிற ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 3 வேல்யூவையும் நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ண போறேன். இப்போ நான் வந்து எப்படி வேணாலும் ரிமூவ் பண்ணலாம். கரெக்டா? எந்த ஆர்டர்ல வேணாலும் ரிமூவ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரிமூவ் 1. ஃபர்ஸ்ட் நான் வந்து 1 ரிமூவ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ரிமூவ் 1. அப்ப ரிமூவ் 1 பண்ணும்போது எனக்கு அதோட கரண்ட் 1 ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி அரேல என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இதோட சம் என்னது, 6 6 11 11 1 12. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ 1 ரிமூவ் பண்ணியாச்சு. இப்ப இந்த 1 ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி அரேவோட சைஸ், அரேவோட காஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 12. அதாவது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ 1 ரிமூவ் பண்ணிட்டோமா, 1 ரிமூவ் பண்ணா அரேல என்ன இருக்கும், ஸோ என்னுடைய அரேல 6 and 5 இருக்கும். கரெக்ட்டுங்களா? 6 and 5 இருக்கும். இங்கடா 6 and 5 இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன ரிமூவ் பண்ண போறேன்னா, ரிமூவ் 5. நம்ம எந்த ஆர்டர்ல வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ரிமூவ் 5. அப்ப 5 ரிமூவ் பண்றேன்னா 5 ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி அரேல என்ன வேல்யூ இருக்கு, 6 and 5 இருக்கு. அப்ப இப்போ இந்த அரேவோட வேல்யூ 11. ஓகே, இப்போ அரேல என்ன இருக்கும், 6 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன ரிமூவ் பண்ண போறேன், ரிமூவ் 6. இப்போ 6 ரிமூவ் பண்ணிட்டேன். 6 ரிமூவ் பண்ணா ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி அரேல என்ன இருக்கு, 6 மட்டும் இருக்கு. ஓகே, இப்போ டோட்டலா ஆட் பண்ணா என்ன வருது, இந்த 12 12 22 23 23 கூட ஒரு 6 ஆட் பண்ணோம்னா 29. ஓகே, இப்போ இதோட காஸ்ட் 29 வந்திருக்கு. பட் அவங்க என்ன கேட்கறாங்க, மினிமம் காஸ்ட் கேட்கறாங்க. இப்போ அரே ஃபைனலா என்ன இருக்கு, அரே வந்து எம்டி ஆயிடுச்சு. பட் அவங்க கேட்கறது மினிமம் காஸ்ட் அப்படிங்கறத கேட்கறாங்க. அப்ப மினிமம் காஸ்ட் அப்படின்னா, இப்போ நான் வந்து எப்படி என்ன ஆர்டர்ல வேணாலும் ரிமூவ் பண்றதுக்கு பதிலா இப்போ நான் இந்த ஆர்டர்ல ரிமூவ் பண்றேன் பாருங்களேன், என்னுடைய காஸ்ட்டை கம்மியாகும் பாருங்க. இப்போ இதுவே நான் வேற ஒரு ஆர்டர்ல ரிமூவ் பண்றேன். நெக்ஸ்ட் இப்போ அதே அரே வந்து இதே தான். ஸோ நம்ம வந்து இப்போ நான் வேற ஆர்டர்ல ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து ரிமூவ் 5. இப்போ நான் வந்து 5 ரிமூவ் பண்றேன். ஸோ 5 ரிமூவ் பண்ணா முதல்ல சம் ஆஃப் தி அரே, அதுக்கு முன்னாடி அரேல என்ன இருக்கும், இதுதான் இருக்கும். ஸோ ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி 6 1 5 அப்படின்னு பார்த்தோம்னா 12. அரே என்ன இருக்கும், 5 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 6 1 அப்படின்னு இருக்கும். ஓகே, அடுத்தது நான் என்ன ரிமூவ் பண்ண போறேன், ரிமூவ் 1. 1ங்கிறத ரிமூவ் பண்றேன். ஓகே, ரிமூவ் 1. ஓகே, ரிமூவ் 1 ரிமூவ் பண்ணோம்னா 1 ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி அரேல என்ன இருக்கு, 6 6 1 7. சம் பண்ணணும். அரேல இருக்கிற வேல்யூஸை, அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸை சம் பண்ணிக்கணும். அப்ப 6 1 7. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 ரிமூவ் பண்ணிட்டு அரேல மீதி என்ன இருக்கும், 6 மட்டும் இருக்கும். தென் ஃபைனலா ரிமூவ் 6. ஓகே, ரிமூவ் 6. 6 ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி அரேல 6 இருக்கு. அப்ப 6 ஆட் பண்ணோம்னா நமக்கு இப்போ 12 12 கூட ஒரு 7 19 19 கூட ஒரு 6 25. இங்க பாத்தீங்களா, இருக்கிறது இதை விட இது இப்ப கம்மியா இருக்கு. அப்ப இதுதான் கரெக்டான வேவான்னு கேட்டா கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், இது கரெக்டான வே கிடையாது. இதையும் விட மினிமம் காஸ்ட் நம்மளால, கரெக்டான வே மீன்ஸ் இதுதான் இருக்கலே மினிமமான காஸ்டா அப்படின்னு கேட்டா இல்ல, இதையும் விட மினிமம் காஸ்ட் நம்மளால கொண்டு வர முடியும். அது எப்படின்னு பாத்திரலாமா இந்த கேஸ்ல? சரி, ஓகே, அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஸோ நான் இதையெல்லாம் கொஞ்சம் டபுள் ஆக்க வேணாம், காப்பி பண்ண வேணாம், இத சைஸ்ல கொண்டு வந்து, சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இங்கே நம்ம எழுதிக்கலாம். அடுத்தது இப்போ இதே அரே நான் இந்த ஆர்டர்ல ரிமூவ் பண்ணனா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்களேன். நான் எந்த ஆர்டர்ல ரிமூவ் பண்ண போறேன்னா, நோட் I am going to remove element
இன் டிசெண்டிங் ஆர்டர், அதாவது பெரிய நம்பரா ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண போறேன். ஓகேங்களா? இன் டிசெண்டிங் ஆர்டர். ஓகே. அப்ப அப்படி பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன ரிமூவ் பண்ண போறேன்னா 6 ரிமூவ் பண்ண போறேன். அப்போ ரிமூவ் 6. ரிமூவ் 6. ரிமூவ் 6 பண்ணோம்னா என்ன இருக்கும்? முதல்ல 12. 12 ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி அரேல என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிமூவ் 6 ரிமூவ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? என்னுடைய அரேல 1 and 5 மட்டும் இருக்கும். ஓகே, 1 and 5. நெக்ஸ்ட் பிக்கெஸ்ட் எலிமெண்ட், நெக்ஸ்ட் பெரிய வேல்யூ என்னது? 5. அப்போ நெக்ஸ்ட் ரிமூவ் 5. ஓகே, 5 ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி இங்க 6 இருக்கு, ஆட் பண்ணிக்கலாம். 5 ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்ப அரேல 1 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ என்னது? ரிமூவ் 1. 1 ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி 1 இருக்கு, ஸோ அந்த 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா அரே வந்து எம்டி. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பாருங்க. 12 12 பிளஸ் 18 18 1 19. அப்ப இருக்கிறதுலயே மினிமம் வேல்யூ என்னது? ஸோ இதுதான் இருக்கிறதுலயே நமக்கு கிடைச்சிருக்கிற மினிமம் வேல்யூ. அப்ப இந்த அரேக்கு நமக்கு மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டோம்னா 19 அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப நீங்களே சொல்லுங்களேன். இப்ப நான் நெக்ஸ்ட் இன்னொரு அரே கொடுக்குறேன். இந்த அரேக்கு நீங்களே சொல்லுங்க என்ன வேல்யூ வரப்போகுது அப்படின்னு. இப்ப நான் அரே a ஈக்குவல் டு 1 and 4 அப்படின்னு கொடுத்தனா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? முதல்ல 4 ரிமூவ் பண்ணுவோம், இதுக்குள்ளே பெரிய வேல்யூ. கரெக்டா? இப்போ 4 ரிமூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 5 ரிமூவ் 4. 4 ரிமூவ் பண்ணும்போது 5ன்னு இருக்கும். 5 ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ அரேல 1 மட்டும் இருக்கும் 4 ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் ரிமூவ் 1. ரிமூவ் 1. 1 ரிமூவ் பண்ணும்போது அரேல 1 இருக்கு, ஆட் பண்ணோம்னா 1 நமக்கு 6. அப்ப இந்த அரேவோட மினிமம் காஸ்ட் டு ரிமூவ் ஆல் தி எலிமெண்ட்னு பார்க்கும்போது 6. கரெக்ட்டுங்களா? இதுதான் அப்ரோச். அப்ப இதை வச்சுட்டு இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத நீங்க பாருங்க. முதல்ல அரேல 2 1 கொடுத்துருக்காங்க. 2 1னா முதல்ல 2 ரிமூவ் பண்ணுவோம். 2 ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? முதல்ல 3ன்னு வரும், பிளஸ் அடுத்தது 1 இருக்கும் 4. அப்ப 3 + 1 4. இங்க ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த 5ங்கிற வேல்யூ ஆட் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ணுவோம். அப்ப 5 அப்படிங்கிறது ஆன்சர் ஆட் ஆகுது. ஸோ இது நீங்க நினைக்கலாம், இதை நம்ம எப்படி பண்ணலாம்? ஓகே, இதுல நான் வந்து ஒரு டாக்டிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டா எடுக்கலாம் அப்படின்னு. ஓகே, இப்பவே நீங்க வந்து ஒரு அரேவை இன்பில்டு மெத்தட் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணி நீங்க அப்ரோச்சை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் அந்த அப்ரோச் இல்லாம இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்டான அப்ரோச் பார்க்க போறோம். அதனால டிஃப்ரெண்டான அப்ரோச்னு கேக்குறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாலாம் இல்ல, ஈஸி தான். இங்க பாருங்க. இப்போ நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க? அரேவை ஷார்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஷார்ட் பண்ணிடலாம். எதுக்கு? நான் வந்து ஒவ்வொரு எலிமெண்டா இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் எலிமெண்டா எடுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ 2 2 1 அப்படின்னு ஒரு அரே இருக்கு அப்படின்னு வைங்களேன். இப்போ என்னுடைய அரே வந்து என்னது? அரே ஈக்குவல் டு 1 2 2 அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன்? முதல்ல இந்த அரேவை ஷார்ட் பண்ணிடுவேன். ஷார்ட் பண்ணிட்டேன்னா என்ன வரும்? 2 2 1. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்துப்பேன். ஸோ ஒவ்வொரு எலிமெண்டா எடுத்து முதல்ல இந்த 2 ரிமூவ் பண்ணணுமா? 2 ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அரேவோட சம் என்னது? இந்த அரேவோட சம் 5. நெக்ஸ்ட் இந்த 2 ரிமூவ் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு 2 1 தான் இருக்கும். இதுல திரும்ப பிக்கெஸ்ட் இந்த 2 ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அரேவோட சம் என்னது? ஸோ இந்த அரேவோட சம் 3. நெக்ஸ்ட் இந்த 1 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 1 ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த சம் வந்து 1. ஃபைனலா எம்டி அரே. அப்ப ஃபைனலா ஆட் பண்ணோம்னா 5 8 9 9 தான் இதோட ஆன்சர். இதை நீங்க எந்த அப்ரோச்ல வேணாலும் சால்வ் பண்ணலாம். பட் ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எனியோ நமக்கு வந்து ABCDன்னு 4 இருக்கு அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்களேன். ABCD அப்படின்னு ஒரு 4 இருக்கு. ஸோ ஏ எந்த கலர்? இந்த கலர் எடுத்துக்கலாம். ஓகே, ABCD அப்படின்னு இந்த 4 இருக்கு. இந்த 4மே கரெக்டான ஆர்டர்ல இருக்கு. பெரிய, அதாவது நான் ஆல்ரெடி ஷார்ட் பண்ணிட்டேன். ஏங்கிறது தான் பெரிய நம்பர், பிங்கிறது அதை விட பெரிய நம்பர். இது என்ன ஆர்டர்ல இருக்கு அப்படின்னா A greater than B greater than C greater than D. ஓகேங்களா? A greater than அது ஈக்குவல் டு போட்டுக்கலாம். ஏன்னா 2 2 1னா ரெண்டுமே சேம் எலிமெண்டா இருக்கும் இல்லையா? ஸோ 2 2, அதனால கிரேட்டர் than இந்த ஆர்டர்ல தான் இருக்கு. அப்படின்னா நீங்க முதல்ல வந்து எதோட சம்ம நீங்க பாப்பீங்க? ABCD இது எல்லாத்தோட சம்மையும் நீங்க எடுப்பீங்க. கரெக்டா? முதல்ல ABCD அப்படின்னு எல்லா சம்மையுமே நீங்க எடுப்பீங்க. அப்போ A பிளஸ், முதல்ல ஏவை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி A பிளஸ் B பிளஸ் C பிளஸ் D. கரெக்டுங்களா? இது வந்து என்னது? ஏவை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி ரிமூவ் A. இங்க நான் ஏவை ரிமூவ் பண்றேன் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன், ரிமூவ் A. ஓகே, நெக்ஸ்ட் நான் ஏவை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் B ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ரிமூவ் B. ஓகே, B ரிமூவ் பண்ணும்போது A அவ்வளவுதான், ஏவை ரிமூவ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கும்? B மட்டும் இருக்கும். B பிளஸ்
சி பிளஸ் டி இது பண்ணுவேன். கரெக்டுங்களா? அந்த அரேல அது மட்டும் தான் இருக்கும். அந்த எலிமெண்ட் ஆட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ரிமூவ் சி. ஓகே, சியை ரிமூவ் பண்றேன்னா என்ன பண்ணுவேன்? பி ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ அரேல சி பிளஸ் டி இதை நான் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் ரிமூவ் டி. ரிமூவ் டி. ஓகே, அப்ப டி ரிமூவ் பண்றேன்னா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? டி மட்டும் இங்க நம்ம ஆட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ டி மட்டும் நம்ம இங்க ஆட் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். கரெக்டா? ஆட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா நான் இது மட்டும் இல்லாம இதையும் ஆட் பண்ணணும். ஓகே, அப்படி ஆட் பண்ணும்போது இங்க பாருங்க, ஒரு ஏ இருக்கு பிளஸ் 2 பி இருக்கு பிளஸ் 3 சி இருக்கு பிளஸ் 4 டி இருக்கு. கரெக்டா? ஒரு ஏ 2 பி 3 சி 4 டி. கரெக்டா? இப்ப நம்ம வந்து ஒரு ஃபார்மேட் கண்டுபிடிச்சிட்டோம். இது உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரு அரேல ஒரு வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா அந்த அரேவை ஷார்ட் பண்ணி நம்ம இந்த ஆர்டர்ல போட்டாலே போதுமானது. உங்களுக்கு இது புரியுதா? இந்த ஆர்டர்ல இந்த ஆர்டர்ல நம்ம சால்வ் பண்ணாலே போதுமானது. இப்ப அரேல வந்து இந்த வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு வைங்களேன். இப்போ அரேவோட வேல்யூ அரே ஈக்குவல் டு 5 6 2 1 3 இப்படி இருக்குன்னா முதல்ல அரேவை ஷார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அரேவை ஷார்ட் பண்ணா என்ன வரும்? 6 5 3 2 1. ஓகே, முதல்ல இதுக்கு நீங்க வந்து நம்ம ஆர்டர் படி நீங்க நமக்கு என்ன ஆன்சர் வருது, இந்த ஃபார்முலால என்ன ஆன்சர் வருது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல 6 ரிமூவ் பண்ண 6 5 11 11 ஒரு 3 14 16 17. ஓகே, ஃபர்ஸ்ட் 6 ரிமூவ் பண்ணும்போது 17. அடுத்தது என்ன இருக்கும்? 6 போயிடுச்சுன்னா மீதி 5 3 2 1. இப்போ நான் 5 ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆட் பண்ணும். 5 3 8 8 2 10 11. ஓகே, அடுத்தது 3 2 1 இந்த வேல்யூ மட்டும் இருக்கும். இங்க வந்து 3 2 5 6. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 2 1 மட்டும் இருக்கும். அப்போ இங்க 3. நெக்ஸ்ட் 1 மட்டும் இருக்கும். 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு 1. ஃபைனலா எம்டி அரே. அப்போ ஃபைனல் ஆன்சர்னு பார்க்கும்போது 3 4 10 21 31 38. அப்ப இதோட ஆன்சர் 38. சரி, இப்ப நான் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறேன். இங்க நான் ஷார்ட் பண்ணது இருக்கு. இந்த ஷார்ட் பண்ணத ஃபார்முலால நான் பண்ண போறேன். இதுதான் ஏ, இதுதான் பி, இதான் சி, இதான் டி, இதான் இ. ஓகேவா? ஒரு கரெக்டான ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ இதை நான் எடுத்துக்கிட்டு ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்? இங்க நான் வச்சு திரும்ப இந்த ஃபார்முலால நான் அப்ளை பண்ண போறேன். முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ 1a. கரெக்டா? ஸோ இதுதான் ஏபிசிடிங்கிறது உள்ள இருக்கிற வேல்யூ தான் நம்ம லைனா எடுத்திருக்கோம். முதல்ல 1a. அப்போ 1 into 6. அடுத்தது பிளஸ் 2 into 5. ஓகே, பிளஸ் 3 into 3 இங்க இருக்கிற வேல்யூ சொல்றேன். பிளஸ் அடுத்தது 4 into 2 பிளஸ் அடுத்தது 5 into 1 ஆட் பண்ணோம்னா என்னது? 6 10 9 8 5. அப்போ 6 plus 10 16 இல்ல 10 19 25 30 38. கரெக்டா வந்துருச்சுங்களா? இங்கேயும் நமக்கு ஆன்சர் 38 வந்துருச்சா? அவ்வளவுதாங்க. நீங்க இதை வேற அப்ரோச்லயும் பண்ணலாம். பட் ஆனா இந்த அப்ரோச் நீங்க யோசிச்சிருந்திருக்க மாட்டீங்க. அதனாலதான் இந்த அப்ரோச் சொல்றேன். நீங்க நார்மலா அரேவை ஷார்ட் பண்ணி ஒரு ரிவர்ஸ்டு வேல்யூ ஒரு 2 வேரியபிளை வச்சு அப்படியும் பண்ணலாம். தப்பு இல்லை. ஓகேங்களா? சரி, இப்ப இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நான் என்ன பண்றேன்? அரேவை ஷார்ட் பண்றேன். அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணிடுறேன். அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ ஷார்ட்டுக்கு கேபிட்டல் எஸ்ஸா, ஸோ ஸ்மால் எஸ்ஸா, அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப். ஓகே, ஸ்மால் எஸ்ஸே போடுவோம். அப்புறமா ஏதாவது மிஸ்டேக் எரர்னா என்னன்னு பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் ஷார்ட் பண்ணும்போது இது எனக்கு அசெண்டிங் ஆர்டர் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும்னா எப்படி? எனக்கு இப்படி 6 5 3 2 1ன்னு ஸ்டார்ட் ஆகாம எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும்னா இந்த ஆர்டர்ல ஷார்ட்டிங் ஆயிருக்கும். ஸோ ஆர்டர் இந்த ஆர்டர்ல ஷார்ட்டிங் ஆயிருக்கும். 1 2 3 4 சாரி 4 கிடையாதா? 5 and 6. ஸோ இந்த ஆர்டர்ல ஷார்ட் ஆயிருக்கும். அப்போ நம்ம எங்க இருந்து ஆக்சஸ் பண்ணணும்? லாஸ்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணணும். அப்போ இங்க நான் முன்னாடி போடுறேன் பாத்தீங்களா? எவ்வளவு பிரசன்ட் வேல்யூ, இந்த எலிமெண்ட் எவ்வளவு டைம் பிரசன்ட் ஆயிருக்கு? 1 டைம். இங்க பிரசன்ட் வேல்யூ 2, இங்க பிரசன்ட் வேல்யூ 3. அதுக்காக நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன், பிரசன்ட் வேல்யூ. தென் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா ஆன்சரு. ஸோ இந்த ஆன்சருக்காக நான் இப்போ வந்து ஒரு ஆன்சர் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்க போறேன். int answer equal to 0, int present value equal to 1. இப்போ for int I equal to last value ல இருந்து வரேன், a dot length minus 1, I greater than or equal to 0, I minus minus. என்ன? I equal to a dot length minus 1, I greater than or equal to 0, I minus minus.
இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் அந்த அரேல இருக்கிற வேல்யூ எடுத்துக்கோ இன்டு ப்ரெசன்ட் வேல்யூ. இப்போ ப்ரெசன்ட் வேல்யூ 1 இருக்கா, நெக்ஸ்ட் டைம் என்ன ஆயிரணும், ப்ரெசன்ட் வேல்யூ 2 ஆயிரணும், நெக்ஸ்ட் டைம் 3 ஆயிரணும், நெக்ஸ்ட் டைம் 4 ஆயிரணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஃபைனலா ரிட்டர்ன் ஆன்சர். ரிட்டர்ன் ஆன்சர். சரி, ஓகே. இங்க நம்ம இங்க கொடுத்த இந்த அரேவோட வேல்யூஸ் எடுத்து செக் பண்ணிடலாம். என்ன, ஒரு 5 வேல்யூ 5 6 2 1 3 5 6 2 1 3 5 6 2 1 3 5 6 2 1 3 கொடுத்தோம்னா 38 வரணுமா, 38 வந்தது ரன் பண்ணும்போது 38 வருது. சரி, இங்க இருக்கிற வேல்யூஸ் நீங்க என்ன கொடுத்தீங்கனாலும் சரி அதே அவுட்புட் வரும். கரெக்டா தான் நம்ம கோட் போட்டிருக்கோம். 2 and 1 தானே, ஆன்சர் 5 வரணுமா, 4 வரணும்னு நினைக்கிறேன். 2 and 1க்கு ஆன்சர் 4 வரணும். 2 and 1க்கு ஆன்சர் 4 வருது. அவ்வளவுதாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த கொஸ்டின்ல ஒரு வித்தியாசமான ஒரு புது அப்ரோச்ல நீங்க இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுவீங்க நான் நம்புறேன். இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். until then, bye bye, take care.